நான் சொல்றேன். நீங்க 3 விஷயத்த 4 விஷயத்த டாட் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து பாலிடிக்ஸ் தான். எதுவுமே வந்து எடுத்தவங்க கவுத்தவங்க எதுவும் பண்ண முடியாது. ஒரு டெசிஷன் மாதிரி போடுறாங்க அப்படின்னா நீங்க வந்து சவுக்கு போட்ட நியூஸுக்கும் இன்னைக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்ததுக்கும் இன்னைக்கு அவர் போட்ட போஸ்டிங்க்கும் அவர் ப்ரோ எப்படி நீங்க ரிப்ளை நீங்க கொடுத்திருக்காரு நீங்க அப்படிங்கிறது நீங்க புரியவங்க சவுக்கு கண்டிப்பா. வீடியோ நான் எல்லாம் ஒண்ணும் கூட ஒதுக்கி சொல்ல. வச்சுட்டு நான் நான் சொல்றேன், நம்ம எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்து அன்னை பதவி எடுத்து ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நம்ம பேசுனது கூட இந்த மாதிரி அதிகாரிகள் எல்லாம் போற்றக்கூடாது, இவங்க எல்லாம் வேற டிபார்ட்மெண்ட், அப்பெல்லாம் என்ன நடக்கும்னு கூட நமக்கு தெரியாது. அந்த டைம்ல நம்ம பேசின விஷயம் தான் அதெல்லாம். ஆர்டிபி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இங்க நம்ம ஆட்சியிலயும் ஒரு அருண் உருவாகுவான். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. பியூரோக்ராட்ஸ் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான். அவன் எதுவுமே பண்ணாம ஸ்டாலினோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம அருணே எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். புரியுதுங்களா? இங்க பியூரோக்ராட்ஸ் நம்ம ஆட்சியில இதே மாதிரி ஈவிலா பல கேரக்டர்ஸும் உருவாகாம இது போகவும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நம்ம ரெஜிமேவை யார் ரூல் பண்றாங்க அவர் கையில தான் இருக்கு. அண்டு எனக்கு சம்திங் இந்த இதுல வந்து சும்மா பிலீவ் இன் அண்ணா அப்படின்னு போயிடலாமான்னு தோணுது. இதுல பாலிடிக்ஸ் அப்படிதான் பாரு, இருக்கும். எனக்கு பிலீவபிலிட்டி எல்லாம் இருக்கு. நான் வந்து பிலீவபிலிட்டி இல்லைன்னா நான் சொல்லவே வரல. எனக்கு பர்செப்ஷனா இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது தான் இந்த டிஸ்கஸ். பிலீவபிலிட்டிக்கே போல யாருமே. பிலீவபிலிட்டிக்கு போகாதவங்க எல்லாம் நம்ம நிப்பாட்டிட்டோம். முரளி ப்ரோ நம்புவாரு, நான் நம்புவேன், நீ நம்புவ, எல்லாரும் நம்புவாங்களா? நம்ம பிலீவபிலிட்டிக்குள்ள இதை போல நம்ம பேசுறது வந்து இங்க பாரு, நம்ம அப்பயே நிப்பாட்டிட்டோம். பிலீவா பண்ணாதவன் தப்பா பேசினவன் எல்லாம் இறக்கி விட்டாச்சு அப்பவே. ஓகேவா? சுப்பிரமணியம் வந்து ஒரு வேற ஆங்கிள் பேசினாரு, அதை இறக்கி விட்டாச்சு. புரியுதா உனக்கு நான் சொல்றது? இப்போ நீங்க பேசுறது எல்லாமே கீழே வந்து இப்போ பிரஷர், எக்ஸ்டர்னல் பிரஷர் அப்படின்றது போட்டாரு அப்படின்றது எல்லாமே அங்கதான் வந்து நிக்குது. இப்ப எதுவுமே பேசக்கூடாது, நான் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னா எனக்கு புரியல. அது பேசக்கூடாதுன்னு சொல்ல, பெர்செப்ஷனே அப்படி இருக்கும்போது அப்படிதான் பேச்சு வரும். இது எனக்கு புரியலையே. பெர்செப்ஷன் அப்படி இருக்கும்போது அப்படிதான் பேச்சு வரும். அப்புறம் வேற எப்படி பேச்சு வரும்? இல்ல இப்போ நம்ம இப்ப அண்ணாவை விஜய் பைனரியில வந்து ஆன்சர் கேட்போம். உனக்கு இந்த இதுல முரண்பாடு இருக்கா இல்லையா? இதுல இந்த விஷயத்துல எனக்கு நிறையவே ஆன்சர் பண்ண இருக்கு இல்ல ஆமா அதுதான் சொல்றேன். நான் ஒரு தெளிவா கேக்குறேன். நம்ம ஏன் எலெக்ஷன் கமிஷன்ல போய் அருணை மாத்த சொன்னோம்? அருண் பண்ண சேட்டைகள் அவ்வளவு. அருண் நம்மள சென்னையில ஒழுங்கா ஒர்க் பண்ணவே முடியல. அவன் அந்த மாதிரி வேலைதான் பாத்துட்டு இருக்கான். பொய் குண்டாஸ் போட்டிருக்கான். இந்த மாதிரி ஃபுல் வேலை பார்த்துருக்கான். இப்ப நம்ம வந்து ஒரு டிபிஎஸ்சில நம்ம ஒருத்தனை போடணும்னு நினைக்கிறேன்னு வையேன். ஒரு பர்ஃபெக்டான ஆள் இருக்கணும், மிச்சம் ஃபைல்லாம் எடுத்து விசாரிக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஆளை பார்த்தா மேட்ச் பண்ணுவோம். இப்ப நீ எனக்கு ஒரு பர்ஃபெக்டான காரணம் சொல்ல அருணை போடுறதுக்கு. என்கிட்ட அதான் எனக்கு அருண் அங்க வேணாம் தான். பட் ஒரு டிசிஷன் ஒண்ணு நடந்துருக்குன்னா சொல்ல முடியாது. நீங்க வெறும் இங்க பாருங்க, நீங்க வெறும் தாவேகா ஸ்டாண்ட் வச்சு பேசுனீங்க. எனக்கு அதுக்கு மேல பல ஸ்டாண்ட் இருக்கு. எனக்கு அருண் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குஜிலி மஸ்து நடக்கும். அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு புரியல. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ, நான் சூப்பர் ஹீரோ அவரு, நீங்க வந்து எதுவுமே கேட்காது அந்த மோடே இங்க கிடையாது. டிவிஎஸ்ல அவனை போட்டதுக்கு அப்புறம் அவரை 24 மணி நேரம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க வந்து பிலீவ் பண்ணுங்கன்னா எனக்கு புரியல என்னன்னு பிலீவ் பண்றது. 24 மணி நேரம் அவனை பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? அண்ணா இப்போ நம்ம இவ்வளவு பேசிருக்கோம்ல, இருங்க ஒவ்வொரு மினிஸ்ட்ரியா பார்த்து இல்ல மினிஸ்ட்ரியில இவங்க உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஏன் டிசிஷன் பண்ணி ஒரு பெரிய போர்சஸ்க்கு எல்லாம் எல்லாத்துக்கும் ஏன் நிப்பாட்டாங்க? திருநெல்வேலியில இருக்க ஒரு பெரிய நான் இதே கேள்வி கேக்குறேன், உங்க எல்லாருக்கும் கேக்குறேன். செங்கோட்டையனை ஏன் கட்சியில சேர்த்தாங்க? செங்கோட்டையனை ஏன் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க? செங்கோட்டையன் ரெக்கார்ட் பேசலாமா? இது என்ன எனக்கு புரியல. இப்ப அது கையில இருக்க பவர் அது கையில இருக்க சொல்லுங்க குமரி சொல்லு. இல்ல இங்க பாருங்க, ஒருத்தர மாத்தி இதெல்லாம் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா. அவர் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. பிரச்சனை இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், அந்த தேர்தல் டயத்துல இந்த அருண் ஐபிஎஸ் வந்து இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொல்றாரு தெரிஞ்சுட்டு நம்ம பேசுவோம். இல்ல சாலினி, நீங்க சாரி நான் ஃபுல்லா சொல்லிக்கிறேன், ஒரு நிமிஷம் ஃபுல்லா கேளுங்க.
விட்டுருங்க விட்டுருங்க இந்த டிஸ்டர்பே வேண்டாம். வேற வேற பேசுங்க இதை வேற மாதிரி கொண்டு போறாங்க. இல்லையா இது வேற மாதிரி போகுது. இது வேற மாதிரி போகுது. நீங்க அப்படியே நிப்பாட்டிடுங்க, இதை இன்டரப்ட் பண்ணிடுங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, வேற ஏதாவது பேசுங்க. விடுங்க குமரி, வேற ஏதாவது வேற பேச இல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல, நான் விஜில் கேட்டதுக்கு மட்டும் சொல்லி முடிச்சிட முடியும். நவீன் அது வேற மாதிரி போகுது. நவீன் அது வேற மாதிரி போகுது, விட்டுரு குமரி சொல்லு. அவனை தமிழ் ஸ்பேஸ அவனை ரிமூவ் பண்றான், ஸ்ட்ரீம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓகே தேவையில்லாத இங்க பஞ்சாயத்து எழுத்து விட்டுறேன். ஓகே அவனை மட்டும் ரிமூவ் பண்ணி ஐயா பக்தர்கள் அமைதிக்காக மாதிரி காத்துக்கிட்டு வேற ஒருத்தன் போலாம், அடுத்து எடுத்து போலாம். என்ன உடனே நீங்க அடுத்த நிமிஷமா எடுத்து போட்டு அடிக்கணும். கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து அடுத்த நிலைமையை பார்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆயிரம் சொல்லுங்க. ஏங்க அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 4-5 மாசம் கழிச்சு அவன் மாத்தினான்னா சரி எனக்கு ராகுல் இங்க பாரு, அது வேற மாதிரி போகுது. ராகுல் டிஎம் எனக்கு வந்திருக்கு, நான் சொல்றேன் வேற மாதிரி போகுது. குமரி சொல்லுங்க. இல்லையா அவன் இல்ல அந்த இது ஃபார்மர்ஸ் லோன் இது பண்ணாங்கல்ல, அது என்ன இன்ட்ரெஸ்ட் மட்டும் பண்றாங்களா எப்படி? அதான் அது டீட்டெயிலா போட்டிருக்காங்க, இரு நான் உனக்கு அப்படியே சொல்றேன். அது சிறு குறு விவசாயியா 2ஆ பிரிச்சு, ஓகேவா? அதுல வந்து முரளி அந்த ஃபிராக்ஷனே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. 2.5 ஏக்கருக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு புரியல. நான் சொல்றேன், சிறு குறு விவசாயியா பிரிச்சிருக்காங்க. சிறு குறு விவசாயியோட டெஃபினிஷன் எனக்கு தெரியல, அதுல எத்தனை ஏக்கர்ஸ் வரும் அப்படின்றது. இல்ல அது நியூஸ்ல பார்த்தேன், குறு விவசாயினா 2 ஏக்கர். இல்ல நான் பார்த்தேன், அது 2 ஏக்கர் குறு விவசாயி, சிறு விவசாயினா 2.5 ஏக்கர்ன்றாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. அரை ஏக்கர்ல அப்படின்னா இல்ல 2 ஏக்கர்னா சிறு விவசாயி, குறு விவசாயினா 5 ஏக்கர் கீழே, மித்தவங்களாம் அதுக்கு மேல. இல்ல எனக்கு என்னன்னா, அவனுங்க நியூஸ் கார்டு போடுறவன் இவ்வளவு டீடைல்டா டீகோட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஜஸ்ட் விளம்பரம் தானே பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தானுங்க கவர்மெண்ட் போடுற ஸ்கீம்ஸ் எல்லாம். தப்பு கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். இல்ல எலக்ட்ரிசிட்டி பில்லும் இதே மாதிரிதான் ஒரு வேலையை பார்த்துட்டானுங்க. திரும்ப இதுக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லு எந்த சேஞ்சஸுமே இல்ல, கிளியரா எப்படி இருந்துச்சோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அடிஷ்னலா ஒரு 100 யூனிட். சொல்லுங்க என்னையா பேசுற, ஒண்ணுமே கேட்கல. டோல்டு குமாரி பேசுனதா கேட்டுட்டு ஒண்ணு கேட்கல. டோல்டு எல்லாரும் கேக்குதா? கேக்குதா குமாரி உனக்கு? எனக்கு கேட்கலையா டோல்டு? சொல்லு ப்ரோ. இங்க பாருங்களேன், இந்த டிசிஷனை பத்தி தான் அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டாங்க. திரும்ப அதுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. அது வேற மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ தப்பா போச்சுன்னா தூக்கி போட அடுத்த நாள் பறக்க விடுறது எல்லாம் பெரிய விஷயமா ஊபி முரளி ப்ரோ? காலைல வந்து நீ அடுத்த ஒப்பாரி வைக்கிறானுங்க. இல்ல நீ குரூப்ப பாரு. இங்க பாருங்க ப்ரோ, நான் ஒண்ணு சொல்லலாமா? அதாவது இல்ல எனக்கும் அந்த டெசிஷன் பிடிக்கல தான். பட் இல்ல நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் இது பண்ணிடலாம் சொல்லி ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கு. அது வேற ஆங்கிள் வேற போகுது, அது வேற ஆங்கிள் வேற போகுது. இங்க பாருங்க, இல்ல நீங்க யாரும் கோச்சிக்காதீங்க. நமக்கே பெரிய ஐடியாவோ நாலேஜ் எல்லாம் கிடையாது. அதுல உட்கார்ந்துகிட்டு பேசணும்னு பேசிட்டு எதையாவது ஒண்ணு பேசி விட்டு போயிடக்கூடாது, புரியுதா? அது வேற மாதிரி எங்கேயே போய் அதனாலதான் வேணாம். இப்போ நீங்க அவனுங்க பண்ணிட்டு போறானுங்க. இல்ல டிவிக்கு பார்ட்டி வச்சுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஐடி உங்களுக்கு பிரச்சனை, ஃபர்ஸ்ட் நம்ம தான் அடிப்போம். ஆனா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நமக்கு நல்லது, வேற ஒண்ணும் இல்ல. சரியா? அவனுக்கு கீழே இருக்கானுங்க, மேல இருக்கானுங்க. அடுத்த மாசம் பெரிய மயிரெல்லாம் இல்ல இவனுங்க. அந்த ரத்தன் பண்டிட்டு கேள்வி கேட்ட மாதிரி அந்நியார் வந்து இத கேள்வி கேட்டாங்கன்னா மாத்திருவாருன்னு நினைக்கிறேன். அந்நியார் கையில தான் இருக்கு. ராகுல் திருப்பி சும்மா இருங்க, அடுத்த பார்ட்டிக்கு ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க. தப்பா இருக்கு ராகுல், இந்த பார்வையே முதல்ல தப்பா இருக்கு ராகுல். சரி ராகுல் ப்ரோ, நிறைய ஸ்பீக்கர் இருக்காங்க, ரொம்ப கேவலப்படுத்துற அண்ணன் அடிக்கடி. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு நீ பேசுறது. நம்ம எவ்வளவு வாட்டி பேசணும். முரளிங்க பாரு, எனக்கு ஒரு டவுட் இருக்கு.
புளி சாதத்துக்கு மட்டன் வச்சு சாப்பிட்டா நல்லதா? இல்ல, புளி சாதத்துக்கு கருவாடு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லையா, மட்டன் தான் இருந்தது. இல்ல, உண்மையாவே கருவாடு தான் நல்லா இருக்கும். சரி, ஐயா இதுக்கெல்லாம் கொந்தளிச்சீங்க, சவுக்கு சங்கருக்கு ஏன் கொந்தளிக்காம மாட்டீங்க? யோ, நான் இங்க பாரு, அவன் குண்டாசு ரத்து பண்றது மட்டும் தான் ஓகே எனக்கு, அவ்வளவுதான். ஏன்னா அவன் வந்து இங்க பாரு, அவன் எவ்வளவு வேணா தப்பு பண்ணிட்டு போறான், எதுக்கு தேவையில்லாம அவனை வேற போட்டு திருப்பி இழுத்துட்டு இருக்கு, அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம சட்டம் சமூக நீதி எல்லாம் பேசிட்டு போய் கேஸ் போறது தப்புதான், அவன் பண்ணது தப்பு, அதுக்கான என்ன கேஸோ அதை போட்டு பண்ண வேண்டியதுதான், அவ்வளவுதான். அது சிம்பிள். முரளி, அந்த ஃபார்மர்ஸ்க்கு இது சொன்னதை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண முடியும். புரியல. அதுதான் நானும் வந்து டவுட் கேட்டேன், இதை சொல்ல மாட்டேறீங்க. ஃபார்மர்ஸ்க்கு அந்த கடன் தள்ளுபடி பண்ணாங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டுமா? யாருக்கா புரியுது அதுல ஏதாவது கவர்மெண்ட் ஆர்டர் ஏதாவது வந்துச்சு? நான் ஐயோ அது இதுல இருந்துச்சியா? ஐயா, அது வந்து நான் சொல்றேன், சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 50,000 வரைக்கும் ஃபுல் கடன் தள்ளுபடி, ஓகேவா? குறு விவசாயிகளுக்கு வந்து 50,000க்கு மேல போனா அது 60,000, அப்படி ஒவ்வொரு ஸ்லாபா இருக்கு. நான் சிம்பிளா சொல்றேன், 50,000 வரைக்கும் 50,000 ஃபுல்லா தள்ளுபடி, அதுக்கு மேல ஸ்லாப் 10,000 30,000 அப்படி கம்மியாயிட்டு வரும். 1,00,000 ரூபாய்க்கு மேல இருந்தா 5,000 ரூபாய் தள்ளுபடி, அவ்வளவுதான். ஓகேங்களா, சிம்பிளா சொல்லணும்னா. இல்ல ப்ரோ, குறு விவசாயிகளுக்கு 100% 50,000 வரைக்கும் தான் தள்ளுபடி. அதே வந்து சிறு விவசாயிகள்னா 50% தான் தள்ளுபடி. ஆமா, 50% அப்படி பர்சன்டேஜ் மாறிட்டே இருக்கும், அதான் சொல்றேன். அப்புறம் 60,000 ரூபாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படி மாறிட்டே போகும். அந்த 50,000ங்கிறது எனக்கு உண்மையா சொன்னா சிறுக்கு குறுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது, யாராவது சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, குறுங்கிறது 2 ஏக்கர் கீழே, சிறுங்கிறது 5 ஏக்கர் கீழே. ப்ரோ, நான் பேசலாமா? சொல்லுங்க ப்ரோ. ஹலோ, யாரு ப்ரோ அது? சொல்லுங்க. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் எப்பவுமே லிசன் தான் பண்ணுவேன், இன்னைக்கு தான் பேசுறேன். சொல்லுங்க ப்ரோ. நாங்க தர்மபுரில இருந்து பேசுறோம். ஆக்சுவலா நாங்க விவசாய குடும்பம் தான். அண்ணன் வந்து பிஃபோர் எலெக்ஷன் வந்து ப்ராமிஸ் பண்ணார், என்னன்னா 5 ஏக்கருக்குள்ளார் இருந்தா 100% வந்து தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து நியூஸ் பார்த்தோம்னா 50,000 ரூபாய்க்குள்ளார் வாங்கினா மட்டும்தான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நானும் எங்க அம்மா எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். இல்ல, என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க ப்ரோ. நாங்க விவசாய கடன் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல, அதான் சொல்லுங்க, விவசாய கடன் பத்தி பேசுறீங்கன்னு தெரியுது. நீங்க தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு தான் பேசுறீங்களா ப்ரோ? ஆமா ஆமா ஆமா, தேர்தல் அறிக்கை அவர் கரெக்டா தான் சொல்றாரு. அவர் சொன்னது வந்து 5 ஏக்கர் கீழே 5 ஏக்கர் இருந்தா முழுசா தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாரு. பட் இன்னைக்கு நியூஸை பார்த்தவொடனே எங்க அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு தெரிஞ்ச 2 ஏக்கருக்குள்ள இருந்தா முழுசா தள்ளுபடி பண்றேன். இல்ல இப்ப கூட வெப்சைட்ல இருக்கு, போய் பாருங்க. அந்த தமிழக வெற்றிகள் இல்லங்க, இது இல்ல, நம்ம அறிக்கை என்ன தெரியுமா முரளி ப்ரோ? சிறு குறுக்கு ஃபுல் தள்ளுபடி, அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு 50% தான் நம்மளோட இது. ஓகே ஓகே. ஓ, இதுல ஸ்லாப் வச்சு பண்ணிருக்காங்களா? ஒரு நிமிஷம், யாராவது ஒரு ஆள் இறங்கிக்க முடியுமா? யாராச்சும் பாருங்க, நியூஸ பாருங்க. ஏன்னா நான் பாக்குறேன் ப்ரோ, பாக்குறேன் ப்ரோ. இப்போ 1,00,000 ரூபாய் லோன் வாங்கினவங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு 5,000 ரூபாய் தான் வந்து லோன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காரு. இல்ல ப்ரோ, குறு விவசாயிகளுக்கு 10,000 வரைக்கும். ஆமா ஆமா, 5,000 வரைக்கும். 1,00,000க்கு மேலன்னா 5,000, 2 சிறுக்கும் குறுக்கும். ஆனா 1,00,000 வரைக்கும், 90ல இருந்து 1,00,000 வரைக்கும் 10,000, ஒருத்தவங்களுக்கு 5,000. ஆமா, 80,000 ரூபாய் தாண்டினாலே வேற 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி. இல்ல 1,00,000 வரைக்கும் 10,000 ப்ரோ. 10,000 சாரி, 1,00,000க்கு மேலதான். இப்ப 1,00,000 கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா 10,000, 1,00,000க்கு மேல போனாதான் 5,000. 2,000 எங்கேயுமே கிடையாது ப்ரோ. இது எங்க இருந்து? இல்ல ஜியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல, நான் சொல்றேன் பாருங்க ப்ரோ. குறு விவசாயிகளுக்கு 50,000 வரைக்கும் 100% தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி. ஆமா, கரெக்ட் தாங்க. அதே மாதிரி ஹையஸ்ட் ஸ்லாப் வந்து 90,000ல இருந்து 1,00,000 வரைக்கும் 10,000 தள்ளுபடி குறு விவசாயிகளுக்கு. ஆமா, கரெக்ட் தாங்க. ஆனா அண்ணா வந்து எலெக்ஷனுக்கு பிஃபோர் வந்து சொன்னார்ல, இல்ல அந்த 5 ஏக்கர் உள்ளது வரைக்கும் சொல்றீங்களா? ஆமா ஆமா, ஐயா அப்படி இல்லைங்க, வந்து 50% சொன்னார் அண்ணன். ஆர்டிபி 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்க
குறு விவசாயிகள், 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்க சிறு விவசாயிகள். சரிங்களா? அண்ணன் நீங்க வாக்குறுதி என்ன கொடுத்துட்டீங்கன்னா, 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற விவசாயிகள், குறு குறு விவசாயிகள் வாங்கிய மொத்த கடனும் தள்ளுபடி. விவசாய கடன் கூட்டுறவு சொசைட்டில வாங்கினது. சிறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு மேல இருக்கிற சிறு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50% தள்ளுபடி. இப்ப நீங்க என்ன அறிவிச்சிருக்கிறீங்கன்னா, வெறும் 50,000 மட்டும் வாங்கியிருந்தா அவங்களுக்கு முழுசா தள்ளுபடி. 1 ஏக்கருக்கு, அதாவது ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 3 ஏக்கர் 5 ஏக்கருக்குள்ள வச்சிருக்கிறீங்க, அவங்களோட உச்சபட்ச கடன் வரம்பு 3 லட்சம் ரூபாய் வரல வாங்கலாம். அது பயிரை பொறுத்து. இந்த கரும்பு பயிர்னா அதிகமா வரும், நெல் பயிர்னா கொஞ்சம் கம்மியா வரும். அது மாதிரி பயிர் சாகுபடியை பொறுத்து உங்களுக்கு கடன் விகிதாச்சாரம் மாறும். 1 வருஷத்துக்கு நீங்க வட்டியில்லா கடனை வாங்கி அடுத்த வருஷம் நீங்க கட்டி அதை ரினியூவல் பண்ணிக்கணும். நீங்க இப்ப என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, நாங்க வாங்கின கடனை குறு விவசாயிகளுக்கு மொத்த கடனை தள்ளுபடி பண்றேன்னா, ஒரு விவசாயி 2 ஏக்கர் வச்சிருந்தாலும் அவனுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல எலிஜிபிள், அலௌடு. 68,000 ரூபாய் வாங்கலாம். 1 ஏக்கர் வச்சிருந்தா 68,000 ரூபாய் வாங்கலாம். பாத்தீங்கன்னா குறு விவசாயினா 2 ஏக்கர். அதுதான் இருங்க நான் சொல்லி முடிச்சேன். ஒரு விவசாயி 68,000 ரூபாய் வாங்கலாம் 1 ஏக்கருக்கு. 3 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருந்தாவே, அவன் 2 ஏக்கர் வச்சிருந்தாவே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் கடன் வாங்கியிருப்பான். அது எப்போ வட்டியில்லா கடனுங்கிறதுனால எல்லாமே அந்த முழு தொகையும் கடனா வாங்குவாங்க. இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கினா நீங்க எல்லா விவசாயிகளுக்குமே 5,000 ரூபாய் தான் கடன் தள்ளுபடி பண்றீங்க. மொத்தத்துக்குமே 2,000 கோடி தான் வருது. அதுலயே நீங்க அந்த ஜியோலயே பாத்தீங்கன்னா மொத்தமே 2,000 கோடி தான் வருது. இப்ப இது எல்லா விவசாயிகளுக்கும் மொத்தமா ராமஞ்சாத்தின மாதிரிதான். திமுக 5,000 ரூபாய் முன்னாடி ஓட்டு பெனிஃபிஷியரிஸ் ஏற்கனவே எத்தனையோ 11,000 விவசாயிகள் போட்டு அதுல வர தொகையும் 11 விவசாயிகளுக்கு 5,000 தாங்க போகும். அதாவது 1 கோடி பேருக்கு நீங்க 5,000 போட்டீங்க. அவங்க டேட்டா எடுக்காம அதான் சொல்றேன். நீங்க ஒரு அசம்ப்ஷன்ல நீங்க பேசுறீங்க. ஐயா நீங்க வாக்குறுதிப்படியே நடந்துக்கல ஐயாங்கறத புரியுது. எங்க மோடி சொன்ன பிளான் வச்சிருக்காங்க. இருங்க, மோடி சொன்ன பிளான் வச்சிருக்காங்க. சேனாதிபதி ஒரு நிமிஷம் இல்லடா, ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிக்கிட்டோம். இது நவீனும் பேசி முடிக்கிட்டேன். நவீன் ரொம்ப ஒரு உணர்ச்சி வசத்தோட வந்தான். ஃபுல்லா பேசி முடிக்கிட்டா அப்புறம் நம்ம பதில் எல்லாம் சொல்லலாம். வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சேனா பேசுவாங்க. நவீன் முடிக்கிட்டேன் சொல்லுங்க. நான் எங்க அம்மா கிட்ட, எங்க அப்பா கிட்ட, எங்க பாட்டி கிட்ட யார்கிட்டயுமே விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவங்களா வாண்டடா விஜய் வரட்டும் யாரும் சொல்லல, வெளியே காட்டிக்கல. எங்க ஊர் சைடு எல்லாம் மோஸ்டா. ஏன்னா இதான் ரியாலிட்டி. வெளியே சொன்னா எதனா தப்பா நினைப்பாங்களோ, வேற எதனா இது பண்ணுவாங்களோன்ட்டு. பட் ஆனா ஓட்டு போட்டது எல்லாருமே விஜய் அண்ணாக்காக மட்டும்தான். ஸோ நாங்க விவசாய குடும்பம்ன்றதுனால நாங்க அண்ணன் ப்ராமிஸ் பண்ணாரு, ஓகே 5 ஏக்கருக்குள்ள இருந்தா தள்ளுபடி பண்றேன்னு. ஸோ எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அதனால நாங்க என்ன சொல்றது, ரொம்ப குஷியாயிட்டோம். எப்படி நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்க அம்மா நான் சொன்னேன், அண்ணன் ஏமாத்த மாட்டாரு, கண்டிப்பா அண்ணன் சொல்றதை செய்வாரு அப்படின்னு. எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. பட் இன்னைக்கு அந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, என்ன ஸ்லாப் பை ஸ்லாப்பா போட்டிருக்காங்களேன்னு. இப்போ ஒரு விவசாயி 50,000 இல்ல ஸ்பீக்கர்ல தான் இருக்காப்ல. ஹலோ ப்ரோ கேக்குதா நவீன்? கேக்குது. சாரி சார். ஸோ இப்போ 1 லட்ச ரூபாய் மேல லோன் வாங்கினவங்களுக்கு வெறும் 5,000 ரூபாய் தான் தள்ளுபடினா, அவருக்கு வாய்ஸ் கட்டாய் வருது. யாரோ மைக் ஆஃப் பண்றாங்க. கரெக்ட் தான், அது சொல்றது கரெக்ட் தான். இல்ல ரீகன்சிடர் பண்றாங்களான்னு பாப்போம் ப்ரோ. அதுவும் நாங்க கேள்வி எழுப்புறோம். அது நீங்க சொல்ற கரெக்ட் தான். மத்த இதுக்கு நான் எதுவும் சொல்லலங்க, இது விவசாயம். இல்ல நவீன் பயிர் கடன் நீங்க எப்படி வாங்கிருக்கீங்க? லேண்ட் டாக்குமெண்ட் வச்சு வாங்கிருக்கீங்களா இல்ல அதெல்லாம் எதுக்கு குமரி? இல்ல பயிர் கடனுக்கு அதெல்லாம் தேவையில்ல, செட்டாவும் அடங்களும் கொடுத்தா போதும். கோல்டு லோன் கேட்டு குமரி கண்டென்ட் ஆக்கி விட போறான். ஐயா நீ கம்முன்னு இல்ல டிஎம்ல பேசிக்கங்க.
நீங்க டீட்டெயிலா கேக்குறீங்க. பயிர் கடன்னா நீங்க ஆக்சுவலா அந்த அதெல்லாம் செடி தேவையில்ல. வைக்கிறாங்கல்ல பட்டாவும் அதான பயிர் அடங்கலும் கடன். வாங்கி கொடுத்தீங்கன்னா ஓகே போதும். இல்ல பட்டா நவீன நீங்க அடங்கலும் வாங்கி கரெக்டா கொடுத்தீங்கன்னா ஏய், கூட்டுறவு பேங்க்ல இல்ல வாங்கிக்கலாம். நவீன ஒரு நீங்க நிமிஷம். ஐயோ, ஏன் இப்படி கொஞ்சம் புரியல எனக்கு. இங்க எதுவுமே பேசக்கூடாதா இங்க? ஆளாளுக்கு வந்து யாருமே பெரிய பேசல இல்லையா ஓலகதை அவர் மாதிரி அவருக்கு. இல்லைங்க பயிர் ஆய முட்டை இருக்கீங்களா? இல்லைங்க இப்ப என்ன பயிர் இப்ப கடன்னா கேட்டதுல இப்ப என்ன தப்பாயி போச்சு? அதுக்கு ஒரு இது இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வாங்க மாட்டாங்க அது. சரி ப்ரோ, இப்ப என்னங்க அதுல என்ன போட்டிருக்காங்க? அந்த இதை எடுத்து படிச்சீங்களா யாராவது? இங்க பாருங்க, பயிர் கடன்னா நீங்க விவசாயம் என்ன பண்றீங்கன்னு சொல்லி விஓட்ட போய் அடங்கல் வாங்கணும். உங்க லேண்டா இருந்து உங்க லேண்டோட பட்டா சிட்டா வச்சிருந்தீங்கன்னா அந்த பட்டா சிட்டாவையும் அந்த அடங்கலையும் நீங்க எடுத்து கொண்டு போய் கூட்டுறவு சொசைட்டிக்கு உங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லோன் தேவைப்படுதோ அந்த பயிர் என்ன பயிர் போடுறாங்களோ அதுக்கு வேல்யூ தகுந்த மாதிரி உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. இப்ப நெற்பயிர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 68,000 வரும். பிளஸ் உங்களுக்கு எலிஜிபிள் லோனுக்கு ஒரு ஏக்கருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க 2 ஏக்கர் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1,36,000 1,30,000 நீங்க வந்து லோன் வாங்கிக்கலாம். அதுல வந்து உரம் மானிய உரமா கொடுப்பாங்க. பிளஸ் மீதி ஆமா ஆமா அமௌண்ட் உங்க கரெக்ட் அக்கௌண்ட்ல வர வச்சிருவாங்க. இதை நீங்க கரெக்ட் எடுத்துக்கலாம். நீங்க சொல்றது. இதுதான் பயிர் கடன் சொல்றது. புரியுதுங்களா? ஆமா ஆமா அதுதான் பட்டா இல்லாம எப்படிங்க லேண்ட்ல ஒரு லேண்ட் ஆமா ஆமா வச்சிருக்கோம் நீங்க பட்டா சொல்றது இல்லாம? கரெக்ட் தான் ப்ரோ. பட்டா சிட்டா சிம்பிளா அதுதான் சொல்லணும்னா இங்க பாருங்க, அடங்கலுக்கு உன் என்ன சர்வே ஒரு நம்பர் நிமிஷம் நவீன் வச்சு நவீன் பட்டா டவுன்லோடு பண்ணி இருங்க போய் நவீன் விஓ கிட்ட அடங்கல் வாங்கணும். அதுதாங்க இருக்கு நவீன். இங்க அவன் பாருங்க, அடங்கல்ல எழுதி கொடுப்பான், நீ என்ன பயிர் பண்ணிருக்கேன்னு எழுதி கொடுப்பான். அந்த சரியா? அதான் அதை ஒரு வச்சு போய் உனக்கு என்ன இது தேவையா இருக்கோ அதுக்கு அவன் அப்ரூவல்ல இருக்கும். ஒரு இதுக்கு இவ்வளவுன்னு இப்ப நீங்க பயிரை வாழை பொறுத்து போட்டீங்கன்னா அதுக்கு அதுக்கு தகுந்த ஒரு மாதிரி வேல்யூ அவன் இருக்கும். லோன் கொடுப்பான். இங்க பாருங்க, வாழை போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும். நெல் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். கரும்பு போட்டீங்கன்னா கரும்பு போட்டா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வேல்யூ வேல்யூ வரும். இருக்கும். அது மாதிரி இப்ப கரும்புக்கு தான் ஹை வேல்யூ வந்து லோன் கொடுப்பாங்க. நெல் போட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது வரும். இது மாதிரி ஒவ்வொரு பயிருக்கு தகுந்த மாதிரி பயிர் கடன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பயிர்க்கடன் இப்ப நீங்க என்னதான் பயிர் போட்டிருக்கிறீங்கன்னு வந்து வில்லேஜ் விஓ வந்து விசிட் பண்ணி அந்த பயிரை பார்த்துட்டு ஆமா இந்த பயிர் தான் போட்டிருக்காருன்னு அவர் கொடுக்கணும். இது வந்து முறை. ஆனா அடங்கல் குவேட்டாவே கொடுத்துருவாங்க ஆக்சுவலா வில்லேஜ்ல இருக்கிறவங்க. ஒரு நீங்க என்ன 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அடங்கல் கொடுத்துருவான். அதெல்லாம் அடுத்த டிபார்ட்மெண்ட் போய் விட்டுருங்க. மொத்தத்துல விவசாயிக்கு கடன் வாங்கியாச்சு. ஆனா ஒரு விவசாயி இப்ப வேற செடி வச்சுட்டா என்ன பண்ணுவாங்க? கேன்சல் பண்ணுவாங்களா? அப்படிலாம் கேன்சல் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஐயோ அதெல்லாம் ரூல்ஸ் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஆனா நீ இப்ப 500 ரூபா கொடுத்து உனக்கு என்ன எழுதி கேட்டினாலும் அவன் கொடுப்பான். இங்க பாருங்க, இருங்க, அதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் அதெல்லாம் வந்து அதான் இந்த கொடுக்கணும். ஒரு படத்துல வருங்க. ஆனா நீ அவங்க கிட்ட 500 ரூபா கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ அடங்கல் வாங்கிக்கலாம் நீ. இங்க ஐயா பாருங்க, நீங்க அதெல்லாம் அடங்கல் பண்றாங்க. வாங்கிட்ட 500 லோன் வாங்கிட்ட டாபிக்க விடுங்க. அவனுங்க வந்து அதுதான் அடங்கலை வாங்கிட்ட நீ லோன் வாங்கிட்ட. ஆனா ஒரு விவசாயி குறைஞ்சபட்சம் 1,00,000 கம்மியா வாங்குறது வாங்க மாட்டான். ஆமா எனக்கு வரல தெரிஞ்சதுல வாங்க மாட்டான். 2 ஏக்கர் வச்சிருக்கனால 1,36,000 தான் வாங்குவான். ஆமா ஆமா சோளம் போட்டுறது என்ன வந்து ரெடியில பயிர் கடன் வந்தா தான் பயிர் கடன் கம்மியா வரும். சேனா நீ மேக்ஸிமம் சொல்லாத, மினிமம் சொல்லு. அதுதான் சொல்றேன். இல்ல மினிமம் இல்ல வச்சுல நீ யோசிச்சு பாரு. 1,00,000க்கு கம்மியா ஒருத்தன் எப்படி லோன் வாங்குவான்? இல்ல விவசாயிகளே ஏற்கனவே இது கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அறிக்கை. அவங்க வந்து எவ்வளவு லேண்டுங்க? 1 ஏக்கருக்கு. அதுவும் கடலைக்கு அவ்வளவுதான் பயிர் கடன் கம்மியா தான் வரும். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அதுதான் நான் கேக்குறேன். இப்ப பதினாலு நீ சொல்ற ஏங்க, அவர் வந்து 1.6 மானாவாரி எல்லாமே எல்லாருக்கும் வாங்கியிருப்பாரு. இங்க போகாதுல்ல. பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு விவசாய 14 லட்சம் பேருக்கு ஃபுல்லா தள்ளுபடி ஆயிருக்கியா? 14 லட்சம் பேருக்கு. இது ஆமா. ஏமாத்து வேலை. 14 lakh அப்ப something. இது ஏமாத்து வேலை. இல்ல சேனாதிபதி, அது வந்து இல்ல சேனாதிபதியை பொறுத்த எனக்கு வரைக்கும் ரொம்ப எல்லாமே நேரமா ஏமாத்துதான் இல்ல ப்ரோ. இது இருங்க உங்களுக்கு 15,000 சேனாதிபதி, கொடுக்கறது உண்மை, இது ஏங்க, மத்ததெல்லாம் நீங்க ஏமாத்துறது. வாக்குறுதி இங்க பாரு, கொடுத்தது ஒரு தானுங்க. நிமிஷம் பாருங்க, நான் வேணா ஒரு வாக்குறுதி எடுத்து ஆதிக்கு போட்டு ஒரு பாருங்க. நிமிஷம் சேனாதிபதி இரு. சேனாதிபதி சேனா ப்ரோ. இரியா யோ இல்ல நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. சேனா ஒரு நிமிஷம் இரியா. இங்க பாரு டிபி, நானும் வாங்கி 50,000 தான் எனக்கு கிடைச்சது 1 ஏக்கருக்கு. அதனாலதான் நான் தெளிவா கேட்டேன், யோ எப்படியா நீங்க 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுட்டு 2 லட்சம் வாங்கின 3 லட்சம் ஏக்கருக்கு அது ஃபுல்லா அப்படி கிடையாது. ஏக்கர்ல இல்ல ஒரு வாங்குறாங்க. ஏக்கருக்கு வாழை போட்டிருந்தா இவ்வளவு கணக்கு. ரொம்ப கத்த 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 பேசாதீங்க. குமரி மட்டும் பேசுங்க தயவுசெய்து, கொஞ்ச நேரம் பேசாங்க. குமரி பேசியா? ஒரு விஷயம் சொல்லக்கூடாதா? ஏன் நீ எங்களுக்கெல்லாம் சொல்லு, நீ இடமே குமரி இருக்காது. சொல்லி முடிச்சுட்டு நாங்க அதுக்கு கடனே அடுத்து சம்சீட் பேசட்டும். இல்லையா ஓவராலா பேசுங்க. கடனே வாங்கியிருக்க மாட்டோமாயா? ஐயா பல தடவை இங்க பாருங்களேன், இங்க வந்த அரசாங்கங்கள் உருவான ஒரு கட்சி உருவாக்கின அரசுமே எல்லா தடவையுமே கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வாக்குறுதிய. ஓகேவா? நாங்க வந்தா எடுத்துருவோம், கிழிச்சிருவோம். ஏன்னா இங்க எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சவன் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க 90% இருப்பான். இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம பார்த்திருக்கோம் லைஃப்ல. இன்னைக்கு வந்து
ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஃபுல்லா தெரியறதுக்குள்ள மேல வந்து ஊன்னு கத்தி பேசுங்க. சம்சர் பேசுங்க. என்னங்க இது? இல்ல இல்ல புரியல. குமரி நீங்க என்ன பேச வந்தீங்க? என்ன சேனாதிபதி ப்ரோ அவரு வந்து என்ன சொல்றாரு, நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் கடனே மினிமம் வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நானும் ஒரு விளக்கத்தை ஏக்கர் சொல்றேன். வச்சிருக்கேன், எங்களுக்கு அவ்வளவு கடன் கொடுக்கலன்னு இருங்க. அவருக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறது. ப்ரோ நீங்க ஒன் விளக்கத்தை டு கேளுங்க. ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேசிட்டே இருக்கலாம் ப்ரோ. விளக்கத்தை கேளுங்க ப்ரோ. நான் சொல்றது விளக்கத்தை கேளுங்க. சேனாதிபதி ப்ரோ நீங்க கொஞ்சம் இருங்க. எல்லாரும் பேசுறீங்க, நிறைய பேசிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுதாங்க சேனாதிபதி ப்ரோ எல்லாரும் பேசட்டும் ப்ரோ. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. சேனாகிட்டே சான்ஸ் கேட்பீங்க போல. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நவீனோட கொஸ்டின் வந்து ஒரு வேலிடான கொஸ்டின். அவரோட கேஸுக்குள்ள போயிட்டீங்க. அதுக்குள்ள அது வந்து குறுகிய கால பயிர் கடனா நீண்ட கால பயிர் கடனா அப்படிங்கிறதெல்லாம் விவாதத்துக்கு உட்பட்டது. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில நானும் அதுக்கப்புறம் இப்போ போய் படித்தேன். 5 ஏக்கர் வரைக்கும் இருக்கிறதுல வந்து அவர் வந்து எந்த வரம்பு சொன்னது ஏக்கர் தான் சொல்லியிருக்காரே தவிர தொகை சொல்லலை. அதனால பயனாளிகள் 18 லட்சம் 20 லட்சம் இருந்தாலும் வாக்குறுதியின்படி அவர் கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு. அதனால அது வந்து நீங்க வந்து இன்னும் அதை வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் நியாயமா இருக்கும். ஒண்ணு ஐயா 15 லட்சம் 16 லட்சம் கொடுக்க மாட்டாங்க ஐயா. இல்ல பயனாளிகள் சேனாதிபதி கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாருக்கும் இன்டரப்ட். உனக்கு தானே அடுத்து வரேன். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் மாணவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் வந்து மொத்தமாவே 2014 இருந்து, அதாவது சார்வால் மோடி அரசாங்கம் வந்ததுல இருந்து 2024 வரைக்கும் 10 ஆண்டுல வெறும் 7000 கோடி ரூபாய். எத்தனாயிரம் கோடி? 7000 கோடி. இதான் வந்து மாணவருடைய கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்னு முதல்ல 2014 பிஜேபி வந்தது. இப்போ வரைக்கும் தள்ளுபடி பண்ணல 7000 கோடி. 2014 இருந்து 2024 வரைக்கும் கார்பரேட்டுக்கு வரி விலக்கு அப்படிங்கிறது மட்டும் எவ்வளோ அப்படின்னு சேனாதிபதி இப்போ சொல்லுவார். அப்புறம் வந்து ரைட் ஆஃப் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. இந்த ரைட் ஆஃப் மட்டும் 67,000 கோடி கடந்த 10 வருஷத்துல. இது என்ன கணக்குல அப்படின்னு சேனாதிபதி சொல்லுவாரு. பயிர்க்கடன் சம்பந்தமாக தம்பிகள் வந்து அவங்க அண்ணா கிட்ட கோரிக்கை ரிவ்யூ வைப்பாங்க, அதை வச்சுக்குவாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, என்ன பண்ணீங்க? அப்புறம் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு மெலோடி சாக்லேட் தான் வாங்கிட்டு போயிருக்கீங்க 10 பைசா சாக்லேட்டை தவிர இப்போ வரைக்கும் வந்து அந்த 2 கோடி வேலை வாய்ப்பு வரல. அது என்ன பண்றீங்கன்னு சேனாதிபதி இரு நீ எந்த சும்மா அங்க அடிக்கிட்டே போகாத. நீ அதுக்குள்ள தனியா நவீனுக்கு பாருங்க, நான் தனியா ஸ்பேஸ் போடுறேன். சேனாவை கீழே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. விவசாயிகளுக்கு எல்லாம் ராமதாஸ் தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்திருக்காரு. இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல நான் மியூட்டே பண்ணிட்டு பேசுறேன். சமீர் ப்ரோ வந்து அவ்வளோ தெளிவா தேர்தல் அறிக்கையில் என்ன, நாங்க கூட அதை பார்க்கல. அவர் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்றதுக்காண்டி போய் பார்த்துட்டு வந்து ஒரு பதில் சொல்றாரு. உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருந்தது, இல்ல நான் இப்படிதான் படிப்பேன்னா ப்ரோ அது இங்க உட்காந்து பேசி பிரயோஜனம் இல்லை ப்ரோ. அதுக்குன்னு தான் உங்க பிஜேபி ஸ்பேஸ் இருக்கும். எல்லாம் தப்பு தப்பா பேசுவீங்க, அதுல தொடர்ந்து போய் பேசுங்க. இங்க எங்களை விட்டுருங்க. இல்ல ஆர்டிபி பட்டுன்னு சொன்னா பாருங்க, 1 ஏக்கருக்கு இவ்வளவு இருக்குன்னு. நான் முட்டி மோதி கஷ்டப்பட்டு அவன் 50,000 தான் தந்தானுங்க. ஓகேவா? அதெல்லாம் சொன்னா எனக்கு ஏத்துக்க மாட்டானுங்க. நவீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவீனுக்கு சொல்லிடலாம் ப்ரோ. அவர் ஒரு கேள்வி கேட்டாப்புல ஓட்டு போட்டிருக்காங்க போடலன்றதை விட ஒரு விவசாயம் ஒரு கேள்வி கேட்டாரு. நவீன் ப்ரோ அது அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் கேட்டீங்களா? சமீர் சொன்னது இல்லங்க கேட்கல. இப்போ வேற ஏதோ டாபிக் இல்ல அது ஒண்ணும் இல்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான், அது வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? ஆமா ஆமா. இல்ல ரிவ்யூ பண்ண சொல்லி பண்ணுவோம். ஸ்டெப் இப்போ இல்ல நம்மளுமே ரெக்வெஸ்ட் பண்ணனும் கேட்டு. ஆமா ஆமா, அதுதான் நானும் சொல்ல வரேங்க. ஏன் அப்படின்னா 1 லட்ச ரூபாய் மேல வெறும் 5,000 ரூபான்றது ரொம்ப 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 கம்மி. அட்லீஸ்ட் ஒரு 50-60% தள்ளுபடின்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ 1 லட்ச ரூபாய் மேல கடன் வாங்கினவங்க எல்லாருமே 5,000 ரூபாய்னு அந்த கடன் தள்ளுபடி எதுக்கு எங்களுக்கு? அட்லீஸ்ட் அந்த 50,000 காமன் ஆக்கி விட்டுருவாங்க, கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவாங்க. ஆமா, அட்லீஸ்ட் ஒரு 50 ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா நாங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம். நாங்க வந்து முழுசா தள்ளுபடி சொன்னாரே ஏன் செய்யலன்றதை நான் கேட்கல. ஆக்சுவலா எங்களுக்கும் புரியுது. விஜய் வந்த உடனே இதெல்லாம் இப்பவே பண்றாரு, தப்பு இல்லை, நிறைய விஷயம் பண்றாரு. பொதுவாகவே வந்து விவசாயிங்க வந்து எந்த ஒரு ஆட்சி வந்தாலுமே தள்ளுபடின்னு சொன்னா பண்ணுவாங்க. ஏன்னா விவசாயிங்களோட கண்ணீர் அப்படி. நாங்க வந்து வருஷம் லோன் வாங்குறோம், ஓகேங்களா? ஏன்னா வட்டி இல்லாத லோனு.
மறுபடியும் ஒரே வருஷத்துக்குள்ள நாங்க கட்டிடணும். ஏதோ வந்து எங்களுக்கு இந்த டைம் தான் ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி, அதை வச்சு அடுத்த லெவலுக்கு நாங்க போவோம். ஸோ நீங்க எல்லாம் கொஞ்சம் கேளுங்க. விஜய் நான் வந்து மாத்துட்டோம். அதுல ஒரு டேட், அது டேட் கண்டிப்பா வேற ப்ரோ, இருக்கு நாங்க ப்ரோ. கொஸ்டின் பண்றோம், நம்ம இதை டிஸ்கஸ் போன பண்ணுவோம். ஏப்ரல் நம்மளும் டேட் இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கண்டிப்பா இதை எப்படி பத்தி விவசாயிகள் எனக்கு போய் மீட் பெருசா பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே அந்த பார்த்திருக்கேன். கடன் லிமிட்டுக்கு டேட் வேற இருக்கு. போன ஏப்ரல்ல இருந்து இந்த ஃபெப் 28 வரைக்கும் உள்ள வாங்கினாதான் உண்டு. மார்ச் 1 வாங்கினாலும் அது கிடையாது. அந்த ஃபெப்புக்கு இவங்களுமே வந்து ப்ரோ அது எப்பயுமே அதான் அந்த போன டைம் லிமிட் ஏப்ரல் இருக்கிறது தானே ப்ரோ. அதாவது எலெக்ஷன் முன்னாடி டைம் கொஞ்சம் லிமிட் டைம் எப்பவுமே முன்னாடி இருக்கும். வரைக்கும் இருக்கிறது தானே ப்ரோ. இல்ல. ஐயோ இல்ல, நான் ஜஸ்ட் இல்ல ஆட் பண்றேன் அவ்வளவுதான். கார்பரேஷன் பேங்க்ல அதாவது கூட்டுறவு வங்கியில நகை வச்சிருந்தோம், அதுக்கும் அப்படிதான் சொன்னாங்க. தள்ளுபடி பண்ண முடியும். சம்சீர் சரியான இறைச்சல். பினான்சியல் பேசுங்க இயருக்கு பேசுங்க. மட்டும் தான் அதேதான் சொல்றாரு. பினான்சியல் இயருக்கு மட்டும் தான் தள்ளுபடி பண்ண முடியும்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, rules குறுகிய கால வந்து பயிர்க்கடன்ங்கிறது EMI 1 year கொடுப்பாங்க. 6 months தான். இல்ல, அதுதான் சொல்றேன், குறுகிய கால பயிர்க்கடனே அது 1 year ஏன் 6 months அது தான். என்னன்னா, இந்த இது வந்ததுல இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வாங்கினது கிடையாதுன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த போன இல்ல அப்படி கிடையாது, ஓகே, அது இல்ல அப்படி கிடையாது. ஆக்சுவலி ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி அது ஓகேவா, அதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் இப்ப முன்னாடியே இது பண்ணிட்டாங்க. ப்ரோ இன்னொன்னு, இவரு அந்த ஹிந்தியில பேர் வச்சுக்காரு, யார் யாரு பேர் ப்ரோ? தமிழ் எல்லாம் பேர் வைக்க மாட்டீங்களா ப்ரோ? பக்கு நார்த் அவரு இந்தியன் தெலுங்கு, நல்லா அவரு இருந்தா. தெலுங்குக்காரர், அதனால அப்படிதான் இருப்பாரு. ஓகே குமரி இல்ல இல்ல ஏன்னா ஏங்க, அவர் இல்ல தெலுங்குக்காரங்க அவரு. இல்ல ஓகே இல்ல ஆர்டிபி, எனக்கு என்ன நான் அவர் ஏதோ பேர் சொல்லி பேசுறேன். லேண்ட் வச்சிருக்கோம்னா என்ன பயிருன்னு தெரியாதா ஐயா? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏக்கர்ல அதிகமான வருமானம் வருதுன்னா ரப்பர்ல தான் வருது. ரப்பர் மரத்தை காட்டி தான் நான் போய் அடங்கல் பட்டாச்சிட்டா எல்லாம் வாங்கினேன். அதுக்குதான் 50,000 தந்தேன். நீங்க வேற எந்த பயிருக்கு 1.5 லட்சம் வாங்கிட்டீங்க? புரியல எனக்கு. ஐயா, 5 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு மொத்த கடன் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? 3 லட்சம் 60,000. ரூபா வரைக்கும் தருவாங்க. அந்த 3 லட்ச ரூபான்றது நீங்க என்ன நான் 3 6 months லட்சம் வாட்டி வாங்கியிருக்கேன். வாங்குவாங்களா? ஒரே ஏக்கருக்கா ப்ரோ? ஐயா, இல்ல 5 5 ஏக்கர்னு ஏக்கருக்கு சொல்லி தானே சொல்றேன். 5 ஏக்கர்னு சொல்லி தானே ப்ரோ 5 சொல்றேன். இல்ல ஏக்கருக்கு ப்ரோ, 3 5 லட்சம் ஏக்கர்னா தருவாங்க. ஒரு ஏக்கர்னால 3 லட்சமா, இல்லாட்டி 5 ஏக்கர்னா 3 5 லட்சமா, அந்த மாதிரி? ஏக்கருக்கு 3 லட்சம் தான் ஹையஸ்ட் ஆர்டிபி. அப்ப அதுக்கு 4 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கவங்களுக்கு கம்மியா இல்ல வரும். அப்ப புரியாம பேசுறாங்க எல்லாம். அப்படி கிடையாது. ஒரு ஏக்கருக்கு வாழை போட்டிருந்தா இவ்வளோ, நீங்க கடலக்காய் போட்டிருந்தா இவ்வளோ, தக்காளி போட்டிருந்தா இவ்வளோன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. அது நீங்க இல்ல, அடங்கல்ல அதோட என்ன வாங்கிட்டு போய் கேப்பிங் எவ்வளவு ஹையஸ்ட் பயிர் சொல்றாரு. பண்ணிருக்கீங்கன்னு இல்ல அதாவது நவீன கேப்பிங் சொன்னாதான் ஹையஸ்ட் 5 தருவாங்க. ஏக்கர்ஸ் இருந்தா 3 ஆனா லட்சம் தான் வரும். ஆனா 5 ஏக்கருக்கு மேக்ஸிமம் 3 லட்சம் தான் கொடுப்பான். அதுவும் கரெக்டா ஒரு வருஷத்துல நீங்க ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டு ரெனுவல் பண்ணி மறுபடியும் வைக்கணும். இல்ல 5 ஏக்கர் அந்த அந்த ஆக்சுவலா 3 இங்க லட்சம்ன்றது எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டு கிடையாது. அப்ப என்ன ப்ரோ, ஒரு இல்ல என்னென்ன பயிர் மேக்ஸிமம் நீங்க மாறும் அது. என்ன போட்டிருந்தாலும் 5 ஏக்கருக்கு 3 லட்சம் தான் அதிகம் ஆர்டிபி. 3 லட்சத்துக்கு மேல வராது என்ன போட்டிருந்தாலும், அதுதான் மேட்டர். இல்ல நவீன, எனக்கு இதுலதான் ஒரு டவுட் வருது. இப்போ சர்டன் ப்ராடக்ட்ஸ் சர்டன் ஃபார்மிங்க்கு தான் அந்த மாதிரி போகுமா? இல்ல இவன் டோல்டு சொன்னால வேர்க்கல்ல போடுறதுக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? அப்புறம் இல்ல நான் அரிசிக்கும் சொல்றேன், அது தெளிவா பண்ணுவாங்களா? சொல்றேன் கேளுங்க. 5 ஏக்கருக்கு 3 லட்சம் தான் ஹையஸ்ட். சரியா? நீ என்ன விவசாயம் போட்டு அடங்கல் வாங்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு ஏக்கருக்கு வாழை போடுறேன்னு அடங்கல் வாங்குறேன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் அவங்க ஸ்டாண்டர்டா பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட் தான் தருவாங்க. ஆனா டோட்டலா மேக்ஸிமம் 3 லட்சம் அவ்வளவுதான். இப்ப நீ ஒரு ஏக்கருக்கு வாழை போட்டிருக்கியா, ஒரு ஏக்கருக்கு கடலக்காய் போட்டிருக்கியா, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்டு பார்த்து உனக்கு கொடுப்பாங்க எவ்வளவு அமௌண்ட்டோ. ஓ, அப்ப 5 ஏக்கர்ல வந்து ஒரு இதா டிஃப்ரெண்ட் தான் நம்ம வாங்கியிருந்தாலும் அதுதான் அப்படியே வாங்கிக்கலாம். நீங்க ஒரு ஏக்கருக்கு வாழை போட்டிருக்கீங்க, ஒரு ஏக்கர் கடலக்காய் போட்டிருக்கேன், இதுதான் சீமானோட சேர்ந்து அப்பப்ப அங்கிட்டு போயிட்டு வரணும்ன்றது ஆர்டிபி. இல்ல இல்ல இப்போ அதுதான் இல்ல சம்சீர் அப்போ ப்ரோ, அப்புறம் நாங்க கிட்டத்தட்ட ஹெலிகாப்டர் பத்தி பேசிட்டு இருப்போம். நீங்க என்ன எப்படி தப்பா கைட் பண்றீங்க எங்களை? இல்ல 14 lakhs ஃபார்மர்ஸ் வந்து இதுல கெயின் ஆகியிருக்காங்கன்றது அந்த ஓவரால் கலெக்டிவ் தான். இப்போ அந்த மினிமம் இந்த வேர்க்கடலை இந்த அரிசி போடுறவங்க எல்லாம் இந்த அந்த மாதிரி சின்ன இருக்கிற இதுல வருவாங்க அப்படின்னு என்ன கேட்டான் விஜிலு. இதுல ஒரு 30% பேர் விவசாயமே பண்ணாம கடன் வாங்கியிருக்கோம். 30 to 40% பேர் எதுவுமே பண்ணாம கடன் மட்டும் வாங்கியிருப்பாங்க. அந்த 50,000 ரூபாய் கீழே இருக்கவங்க நிறைய பேர் பேச வேணாம். இப்போ பேசினா திருப்பி விட்டுருவாங்க நம்ம மேல. ப்ரோ இங்க பாருங்க, 14 லட்சம் பேருக்கு வந்துதான் இப்போதைய பயனாளர்கள். அடுத்த கட்டமா ஒரு 50 லட்சம் பேருக்கு, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 1 கோடி பேருக்கு, இப்போ ஒரு 2 கோடி பேர் கடன் வாங்கியிருக்காங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் 14 லட்சம் பயனாளர்களுக்கான
உடனடியான நடவடிக்கையை எடுத்து இதை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமா இன்னைக்கு 14 லட்சம் பண்ணதை 30 லட்சம் பேருக்கு பண்ணலாம், அடுத்து ஒரு 40 லட்சம் பேருக்கு பண்ணலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கு. இல்ல அதான் சம்சர் தெளிவா சொல்லிட்டாப்ல, ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட வைங்க அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை நம்ம டெஃபினட்டா வைக்கலாம். அதுல இருந்து தவறு இல்ல. நவீன் அதான் கரெக்டா சொன்னாங்க. ஏகப்பட்ட விவசாய சங்கம் இருக்கு, அதுல அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல ஒரு ஒரு நிமிஷம் இல்ல இருங்க, ஒரு நிமிஷம். அதுல டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்றத எக்ஸ்பிளனேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோன்ற மாதிரி டிஎம் பண்றீங்க. அதாவது என்னன்னா 2000 கோடி இப்ப தள்ளுபடி பண்ணிருக்காங்களா, அடுத்து ஒருவேளை மேபி நெக்ஸ்ட் இயர் பயிர்கடல்ல பண்றாங்களா என்னன்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு டீட்டெயிலா தெரியல, யாராவது தெரியல சொல்லுங்க. முரளி நெக்ஸ்ட் இந்த இயர் அவன் அந்த லோன் அடைச்சாதான் அடுத்த இயருக்கு லோன் வாங்க முடியும். அதுதான் பிரச்சனை இதுல. ஓகே ஓகே, அதுக்குதான் நான் கேக்குறேன், எனக்கு டவுட்டுக்கு தான் கேக்குறேன், எனக்கு தெரியாதுங்க. தெரியாது என்னன்னா இன்னைக்கு நீங்க 1 லட்சம் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அடுத்த 1 வருஷத்துல அந்த 1 லட்சத்தையும் கட்டி திருப்பி ரெனுவல் எடுத்துட்டு மறுபடியும் வைக்கணும், ரெனுவல் ஆயிரும். அப்ப ஐயா இதுல பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா, இந்த 200 யூனிட் சீலிங் பண்ண போது சொன்னீங்க தெரியுமா 100 யூனிட் தொடரும்னு. அந்த மாதிரி 50,000 வரைக்கும் முழுமையா தள்ளுபடி, மற்ற எல்லாருக்கும் 50,000 தள்ளுபடின்னு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தான் 14 லட்சம் பேர் இப்ப வந்து தள்ளுபடி பண்றாங்க. அடுத்த ஃபேஸ்ல வந்து மேபி டபுள் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, அதுவே 20, 30 அப்படின்னு. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு டைம் தான் தள்ளுபடி. ஆமா நெக்ஸ்ட் இயர் பண்ணுவாங்க. இப்ப 5 வருஷம் இருக்கு ப்ரோ. குமரி ஒரு நிமிஷம் பங்கு நான் சொல்றேன் குமரி, அதுலதான் என்ன டிஃபிகல்ட்டி சொல்றாங்கன்னா 1 லட்சத்தை கட்டினாதான் மறுபடியும் வாங்க முடியுமா? இல்ல இங்க பாரு, அடுத்த லோனுக்கு போனா நீ அந்த வட்டி அமௌண்ட் கட்டினா வட்டி இல்லாத லோன் அந்த கடன் ஃபுல்லா கார்பரேட் பேங்க்ல வாங்குறது வட்டி இல்ல கடன். சொல்லட்டும் குமரி, சொல்லட்டும் குமரி எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். குமரி எக்ஸ்பிளைன் பண்ணியா? ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறீங்க, நாங்க கடன் வாங்கின எங்களுக்கு நாங்க வட்டி கட்டிருக்கோம் அதெல்லாம் பாத்து. ஆனா நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துறீங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல கடன் வாங்குறோங்கய்யா, குமரி சொல்றது தப்பான இன்ஃபர்மேஷன். இது கூட்டுறவுல வந்து வட்டி இல்லாத கடன் மட்டும் தான் இதுல வரும். நீங்க போய் இந்தியன் பேங்க்ல போய் விவசாய கடன் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் கணக்குல வராது. இந்தியன் பேங்க்ல போய் விவசாய கடன் வாங்கினீங்கன்னா வடிவேல் பாக்கெட் எடுத்து காமிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. எனக்கு வட்டி இல்லாத கடன் நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லையா, வட்டி இல்லாம இன்னைக்கு கடன் கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்லிதான் தெரியுது. குறுகிய கால பயிர்க்கடன், நீண்ட கால பயிர்க்கடன் 2 பயிர்க்கடன் இருக்கு. குறுகிய கால பயிர்க்கடன் வந்து 6 months to 1 year தான். குறுகிய கால பயிர்க்கடனுக்கு மோஸ்ட்லி வட்டி இருக்காது கூட்டுறவு வங்கியில. நீண்ட கால பயிர்க்கடன் வாங்கினா வட்டியோட இருக்கும், நீங்க வட்டியை மட்டும் கட்டி திருப்பிக்கிட்டு இருப்பீங்க. என்ன பயிர்க்கடன் வாங்குறீங்க? இல்ல நவீன் கேட்கலாம். நவீன் எப்படி வாங்கிருக்கீங்க? நவீன் குமார் நீங்க தான் கேள்வி கேட்டீங்களா? சொல்லுங்க. இருக்கு குமார் நீங்க எப்படி வாங்கிருக்கீங்க? நாங்க பயிர்ல இருந்து தான் வாங்கினோம் கரும்புக்கு. இல்ல அது எப்படி குறுகிய காலமா இல்ல எப்படி கேட்டா சொல்லுங்க. குறுகிய காலம் வருஷ கணக்குல நீங்க கூட்டுறவோட வாங்குனீங்களா இல்ல கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல வாங்குனீங்களா? அவர் கரெக்ட்டா தான் கூட்டுறவுல வாங்கினா மட்டும்தான் ஏன் தள்ளுபடி பண்ணுவாங்க, வேற எங்க வாங்கினாலும் பண்ண மாட்டாங்கயா. பேங்க்ல எல்லாம் போனா வட்டிங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, கூட்டுறவுல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாம. இதே வந்து கூட்டுறவுல தான் எப்பவுமே தள்ளுபடி விவசாயம் பத்தி. அது இல்லாம வந்து தமிழ்நாடு இல்ல விஜயலாண்டி, தமிழ்நாடு கவர்மெண்டால தள்ளுபடி பண்ண முடியும்னா கூட்டுறவு வங்கியில மட்டும்தான் பண்ண முடியும். ஆமா கூட்டுறவு மட்டும் தான் பண்ண முடியும். அதுவும் ஆமா அது கூட பண்ண மாட்டாங்க. வந்து சென்னையில இருந்துட்டு விவசாயம் மாதிரி பேசுறான் பத்தியா, தான் என்னால ஏத்துக்க முடியல ப்ரோ, சங்கட்டமா இருக்கு கொஞ்சம். ப்ரோ இதெல்லாமே வருஷம் எல்லாம் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க ப்ரோ, இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் தான் பண்ண முடியும். இல்ல நவீன் இருங்க, நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க கோரிக்கை வச்சுட்டீங்க, உங்களோடதும் புரிஞ்சிருச்சு. குமரி ஒரு சைட்ல சொல்றா, நவீன் ஒரு சைடு சம்சீர் சொல்ல சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க ஓகேவா. ஏதாவது டிஸ்கஷன்ஸ் வருதான்னு நம்ம பார்ப்போம். நாங்களும் கொண்டு போறோம் ஓகேவா, ட்வீட் பண்றோம். நம்மளோட விவசாய சங்கங்கள் இன்னும் அறிக்கை கொடுத்துருப்பாங்க. பண்ண முடியாது. இருங்க குமரி ஒரு நிமிஷம் குமரி, விவசாயத்தங்கள் என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்றது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன்னா அது தெரியாம நாங்க பேசக்கூடாது. இல்ல நான் அந்த போஸ்ட படிச்சேன், அவங்க வந்து மறுசீலனை இது பண்ணணும் அப்படின்னாங்க. அவங்க சொல்லியிருக்காங்களா கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் ஆமா அவ்வளவுதான், விட்டுருங்க. இதுக்கு மேல இதுல எனக்கு தெரியல. ஏன்னா குமரி ஒரு பாயிண்ட் சொல்றான், நவீன் ஒரு பாயிண்ட் சொல்றான், சம்சீர் ஒரு சொல்றாரு. எனக்கு புரியல. குமரி சொன்னது தப்பு. அது வந்து அது எப்படின்னா, நீங்க ஸ்டேட் பேங்க்ஸ்ல வாங்குனீங்கன்னா சப்சிடி கொடுப்பாங்க. இல்ல நவீன், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தப்பு நான் தப்பு நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டாம். எனக்கு டெக்னிக்கல் டீடைல்ஸ் இல்ல தெரியாது. நம்ம இதை வந்து விவசாயிகள்கிட்ட விட்டுருவோம். நாளைக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. ஆமா அதுதான் நானும் இல்ல நம்ம ஏன் அருணை பத்தி பேசக்கூடாது?
அருணை பத்தி விட்டுருவோம். டிபிடி நானே விட்டுட்டேன். அது வேற பாயிண்ட்ல போச்சு. அதனால ஐயா நானே விட்டுட்டேன். அதை இங்க வேணான்னு. பாரு, நம்ம ஏன் அருணை பொக்கி அருணை ஸ்பேஸ்லயே திருப்பி இங்க டிபிடி கொண்டாரு. இங்க ரஜினியா பாரு இல்ல தளபதியான்னு சண்டை போட்டிருந்தோம்யா. இப்ப பாரு இங்க என்னென்னமோ வந்து பேச இங்க பாரு வச்சுட்டாங்க நம்மள. இல்ல முரளி ப்ரோ, இல்ல எனக்கு இப்ப தெரியுது ஓவரா பொங்கிட்டோமோ பண்ணு, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு வரும். நானு இங்க பாருங்க நவீன், நான் ஒன்னும் சொல்லிக்கிறேன். நவீன் உங்க கூட கண்டிப்பா நாங்க நிப்போம். கண்டிப்பா நம்ம எல்லாமே சேர்ந்தே கொஸ்டின் நவீனு, பண்ணலாம். நான் இப்பவும் உங்களுக்கு சொல்றேன் கேளு. கண்டிப்பா நீங்க கீது டேக் கீது ஏதாச்சும் யாராவது போட்டாங்கன்னா நல்ல டேக் எல்லாம் போடுவேன். பட் ஆனா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு, அவ்வளவுதான். இல்ல டிபிடி அவ்வளவுதான். அந்த டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இல்ல. எனக்கு வேற டிஃபரெண்ட் ஒப்பீனியன். விஜிலாண்டி ஓபன் பண்ணி விட்டான். நான் அங்கேயே அமைதியாயிட்டேன். அதனால தான் நான் அப்படியே அமைதியாயிட்டேன். எனக்கு டிஎம்லி அது ஒண்ணு வந்துச்சு. அதோட நான் நிப்பாட்டேன் அந்த கான்வர்சேஷன். நீங்க எல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இல்ல டிபிடி அது இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நம்ம எதிர்பார்க்கிறோம்னா கேள்வி கேட்கதான் செய்வோம் டிபிடி. அதெல்லாம் இயல்பு. அதை நம்ம மாத்திக்கிறோம். கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கறது தப்பா? நம்ம அண்ணன் தானே, நம்ம மட்டும்தான் அடிக்கணும். அது வேற விஷயம். அது ஆமா விஷயம் ஆமா, வேற யாரையும் அடிக்க விட மாட்டோம் நம்ம. அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காதீங்க, அவ்வளவுதான். அருண் அருண்குமாரை பொறுத்தவரை என்னன்னா, நான் ஒரு ட்வீட் போட்டேன். அதுக்கு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல நவீன, இங்க பாரு, நீங்க அவங்கள எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. இருங்க, அவங்கள கன்சிடர் பண்ணாதீங்க. விவசாயிங்க எங்க அண்ணன் தான் அவரு, ஓகேங்களா? நாம வேணா அடிச்சுக்கலாம், எங்க அண்ணன் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இல்ல நவீன, நான் அதுக்குள்ளேயே போல. விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா அதை என்னன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அதனாலதான் சம்சை தெளிவா சொன்னாரு. நம்மளோட டீட்டெயில்டா விவசாய சங்கங்கள் இதை சொல்லுவாங்கன்ட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சோ அவங்க பாத்துக்குவாங்க. ஓகேவா? நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, கண்டிப்பா இந்த கேள்வி எல்லாருக்கும் மத்தியிலும் எழுந்திருக்கும். நவீன் நம்ம கிட்ட கரெக்டா வந்து ரேஸ் பண்ணிட்டா. இருங்க 2 மெசேஜ் வந்துருச்சு. இப்ப நான் 80,000 வாங்கியிருக்கேன், 10,000 தள்ளுபடி பண்ணி 80,000 எப்படிங்க 10,000 வரும்? ஆமா, 80,000 வரைக்கும் 10,000 கரெக்ட் பாருங்க. இல்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் யாராவது ஒருத்தவங்க கிளாரிஃபை பண்ணணுங்க. அதை பண்ணுவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணலாம். இப்பதானே வந்திருக்கு. இன்டர்வியூல போட்டு அடிச்சுட்டு இருக்காது. அதுலயே கிளியரா சொல்லியிருக்காரு. முட்டு மாதிரி தெரியலாம். ஆனா இப்ப நம்ம கிரைசிஸ்ல இருக்கோம். 2000 crores கிட்ட சம்திங் 14 lakhs பெனிஃபிஷியரிஸ் வர மாதிரி பண்ணிருக்காரு. ஹியர் ஆஃப்டர் இதுக்கப்புறமும் அதை பேசுவோம். இன்னும் அதுல என்ன அரசாங்கத்தால பண்ண முடியும் பேசி இது பண்ணோம். ஆமா அந்த பாயிண்ட்குள்ள போக வேண்டாம். விவசாயிகள் என்ன சொல்றாங்க பாயிண்ட் அவங்க விவசாயிகள் ப்ரோ, நான் அதான் சொல்றேன். விவசாயிகள் கோரிக்கை கேட்கணும், அட்ரஸ் பண்ணணும். இருந்தாலும் நம்ம ஏன் செய்யலன்றதுக்காண்டி நமக்கே காரணம் தெரியும்ல, அதையும் நான் எடுத்து வைக்கிறேன். அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. நவீன் சொல்லி ஆயோ. இல்ல எனக்கு இதுல 2 பாயிண்ட் தான். இதெல்லாம் கன்ஃபார்ம் ரெக்வஸ்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அந்த ரேஞ்சில தான் கடன் வாங்கியிருப்பாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். தேவைப்பட்டவங்க வாங்கியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இதுல ஒரு மாற்றம் கன்ஃபார்ம் கொண்டு வரணும். ஏன்னா விஓ 500 ரூபா வாங்கிட்டு சௌரியத்துக்கு வேலை பார்ப்பான். இதெல்லாம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா தேவைப்படுறவனுக்கு அது போயே சேராது. ஆமா ஆமா, கண்டிப்பா விவசாயிகளுக்குன்ற போது அண்ணன் கண்டிப்பா செய்வாரு. அதெல்லாம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியில குறைந்தபட்சமாவது நிறைவேற்றணும். அதையும் பாத்துக்கோங்க ப்ரோ. இது கொடுத்த வாக்குறுதி தான் ப்ரோ நிறைவேற்றி இருக்கோம். நிறைவேற்றுறதா நீங்க நம்ம இவ்வளவு மறுபடியும் இவரு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தொடங்கலாம். இல்ல சரி ப்ரோ, இது கேள்வி கேட்கறதெல்லாம் தப்பு இல்லைங்க. நான் அதான் திரும்பி சொல்றேனே, ஒரு சில இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு பதில் சொல்லணும். நீங்க இல்ல வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுத்துட்டு பொறுமையா நீங்க நிதிநிலைக்கு எல்லாம் சொல்லிட்டு நீங்க பொறுமையா உட்கார்ந்து தொடங்குங்க. யாரு இப்ப உங்களை அவசரப்படுத்துனா? அதான் உங்களை இந்த ஐடியால எவன் கொடுக்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. அவங்க செய்யறதுக்கு எஃபர்ட் போடுறாங்க ப்ரோ. நான் அதான் சொன்னேனே, இருந்தாலும் குட்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல இங்க பாரு, என்னதான் நம்ம எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாலும் அருணை போட்டது என்ன எனக்கு என்ன கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்கு. இங்க இருந்தோம்னா அங்கிட்டு ஜம்ப் பண்றாங்க. ஐயோ போங்க, ஆத்துல ஒரு கால வைக்க சொல்றீங்க திடீர்னு. இந்த படத்துல வரும்போது அந்த சின்ன பையன் கிரீன் அந்த லைன் ஒரு காமெடி பார்த்தேன். ஒரு 4-5 சின்ன பையன் நிப்பானுங்க, 3 பொருள் மேடி வச்சிருந்தாங்க, கிரீன் ரெட் அப்படின்னு ஒன்னொன்னா குதிக்கணும். அந்த பயலுவ படுற பாட்டு மாதிரி தான் இருக்கீங்க ஸ்பேஸ்ல உட்காந்துருக்குது. ஐயோ நீங்க கத்தியா மாதிரி வைக்கிறேன்னு நம்ம கழுத்துலயே தான் திரும்ப வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இன்னைக்கு வேற வழியே இல்ல. நீங்க தான் கழுத்துல கத்திய வாங்கிதான் ஆகணும். ஆட்சிக்கு வந்துட்டீங்க, கேள்விகளை வரதான் செய்யும், பதில் சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கெல்லாம் பசங்களை ஏத்தி விட்டுட்டு நான் கேள்வி மட்டும் தான் கேட்பேன், நான் எதிர்கட்சின்றான் ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு.
டேய் என்னடா கேக்குறீங்க? கொஞ்சம் பொறுமையா உட்காந்து ப்ரோ தெளிவா இல்ல கேளுங்க. குமரி, இதுல பியூட்டி பலபலபலன்னு என்னன்னு கத்திட்டு. வச்சுக்கவே, அவங்க கேக்குறதுக்கு முன்னாடி நம்மளே எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சிருவோம். அதான் இதுல பியூட்டியே. ஆமா ஆமா ஆமா. இப்போ அருணுக்கு வந்து அருண் போட்ட உடனே வெளியே இருந்து எவன் அடிக்கிறானோ நம்ம தான் அடிக்கிறோம். ஏன்னா அவனுங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் தான். அருண் வந்துட்டா வந்து இப்ப நமக்கு என்ன பயம்னா டிவிஎஸ்சில வர கேசஸ் எல்லாம் இப்ப கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பயத்துலதான் இப்ப கேள்வி கேட்கறோம். மத்தபடி அருண் யாரு, ஹிஸ்டரி வரலாறுலாம் நமக்கு தெரியாது. கடந்த 5 வருஷமா அவரை பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். பார்த்ததுல அவர் டிஎம்கே ஃபேவரா இருந்திருக்காரு. நம்ம எதுக்கு இவங்களை ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணோம்? நீங்க இந்த மாதிரிப்பட்ட ஊழல் வழக்குகள்லாம் வந்து நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓட் பண்ணிருக்கோம். நீங்க அதை பண்ணலன்னா நாங்க கேள்வி கேட்டுதான் ஆகணுன்ற ஒரு பட்சம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெரிய நமக்கும் அருணுக்கும் வாக்கிய தகராறுலாம் கிடையாது. சிம்பிள். சரி விடுங்க, நான் அண்ணாவை டேக் பண்ணிருக்கேன். நான் சொன்னா கேட்பாரு அண்ணா. அவ்வளவுதான். ஐயோ பெஸ்ட்யா. நீங்க இங்க வந்து ரொம்ப இது பண்றத விட ஒரு ட்வீட் போடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ட்வீட்லாம் போடக்கூடாது யாரும் சொல்ல முடியாது. என்ன இந்த நேத்து ஒருத்தன் ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசி ஜெயில போய் உட்கார்ந்த அந்த மாதிரி நீங்களும் விழுந்துடாதீங்க. டிஎம்கே காரணம் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணாலும் கிடையாது. நீ டிவிக்கேன்னு பேரை போட்டு தளபதி திட்டேன்னா கன்ஃபார்ம். ஏன்னா இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு அவரு. முன்னாடி வேணா உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாம இருக்கலாம், பட் இப்ப வாய்ப்பு இருக்கு. பயமா இருக்கு. சரி முரளி ப்ரோ என்ன முடிச்சுக்கலாமா? தப்பா பேசாதீங்கன்னு சொன்னேன். முரளி முரளி அப்படியே எட் பண்ணி ஹோஸ்ட் தானே அரெஸ்ட் ஆவாரு ஃபர்ஸ்ட். முரளி அப்படியே எட் பண்ணு முரளி. ஏய் ஹோஸ்ட் போயிட்டாரு. ஹோஸ்ட் அப்படியே டிஎம் பாரு முரளி. முரளி டிஎம் பாரு. ஹோஸ்ட் அபியூஸ்லாம் பண்ண மாட்டாரே. அபியூஸ்ன்ற வார்த்தையாலே அவரு ஸ்பேஸ். முரளி கேக்குதா முரளி? கேக்குதுயா, ஒழுங்கா பேசியா சத்தமா. டிஎம் பாரு எட் பண்ணிரு முரளி. டிஎம் பாரு முரளி.